அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் 5th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் டாபிக் நம்பர் 5.6 மீனிங் ஆஃப் டீஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்துட்டு டீஃப்ளேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். த எசென்ஷியல் ஃபீச்சர் ஆஃப் டீஃப்ளேஷன் இஸ் ஃபாலிங் ப்ரைசஸ். இப்போ டீஃப்ளேஷன் அப்படின்றதோடைய முக்கியமான ஃபீச்சர் என்னதுன்னா ஃபாலிங் ப்ரைசஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறது தான் வந்துட்டு இந்த டீஃப்ளேஷனுடைய முக்கியமான ஒரு ஃபீச்சர். இப்போ இது வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதா வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிறத வந்து நம்ம டீஃப்ளேஷன் சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட் வந்து ஃபாலிங் ப்ரைசஸ், ரெடியூஸ்டு மணி சப்ளை அண்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ இந்த டீஃப்ளேஷன் அப்படின்ற டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், அப்புறம் வந்து மணி சப்ளை குறையும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும். இது வந்து இதை வந்து டீஃப்ளேஷனுக்கான மீனிங். தோ ஃபாலிங் ப்ரைசஸ் ஆர் டிசைரபிள் அட் தி டைம் ஆஃப் இன்ஃப்ளேஷன், such a fall should not lead to the fall in the level of production and employment. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் டைமில் என்ன ஆகுது, ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ப்ரைஸ் வந்து குறைஞ்சா நல்லாயிருக்கும், இன்ஃப்ளேஷன்லேருந்து வெளியே வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நினைப்போம். அப்போ அந்த டைமில் வந்துட்டு அதான் அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. தோ ஃபாலிங் ப்ரைஸஸ் ஆர் டிசைரபிள் அட் தி டைம் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் டைமில் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அப்படி ஃபால் ஆகிற அந்த ப்ரைஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷனையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அந்த லெவலுக்கு ரொம்ப கீழே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இஃப் தி ப்ரைஸஸ் ஃபால் ஃப்ரம் தி லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், போத் இன்கம் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் வில் பி அட்வர்ஸ்லி அஃபெக்டடுன்னு இருக்குது. அதாவது சப்போஸ் அது மாதிரி ரொம்ப வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப குறைஞ்சி வருச்சு அப்படின்னா இன்கமும் எம்ப்ளாய்மெண்ட்டும் அதனால் அஃபெக்ட் ஆகும். அந்த ஒரு இதுதான் வந்துட்டு டீஃப்ளேஷன் அப்படின்றது. அடுத்து செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஸ்இன்ஃப்ளேஷன் என்ன? டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் தி ஸ்லோயிங் டவுன் ஆஃப் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பை கண்ட்ரோலிங் தி அமௌண்ட் ஆஃப் கிரெடிட். அதாவது டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்னு என்னதுன்னா ஸ்லோயிங் டவுன் தி ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு ஹையர் ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நம்ம எடுக்கிற மெஷர்ஸ், அதை தான் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போ என்னென்ன மெஷர்ஸ்லாம் எடுத்து இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, கண்ட்ரோலிங் தி அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் இருக்குது. கிரெடிட் என்னது? கடன், பேங்க் லோனு, அப்புறம் வந்து ஹையர் பர்ச்சேஸ், இது மாதிரியான அந்த லோன் விஷயங்கள், கடன் விஷயங்களெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ரெகுலேட் பண்ணணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பண்ணால் வந்து இன்ஃப்ளேஷனை ரெடியூஸ் பண்ணலாம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுன்னா டிஸ்இன்ஃப்ளேஷன். அவைலபிள் டு கஸ்டமர்ஸ் வித்தவுட் காசிங் மோர் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது இந்த சமயத்தில் டிஸ்இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃப்ளேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது, ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆக போகிறோம் நம்ம. அப்போ ஆட்டோமேட்டிக்கான இதுக்கு மேலே பார்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருந்தோம். எப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது மாதிரி ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகாத அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு மீடியமான ஸ்டேஜில் வரைக்கும் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ண வைக்கணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது, டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி டாப்பிக்கெலாம் வந்து ரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு கற்றுக்கணும் நீங்கள். டிஸ்இன்ஃப்ளேஷன் மே பி டிஃபைன்ட் as தி ப்ராசஸ் ஆஃப் ரிவர்சிங் இன்ஃப்ளேஷன் வித்தவுட் கிரியேட்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ரெடியூசிங் அவுட்புட் இன் தி எக்கனாமி. இப்போ ஒரு நாட்டில் அவுட்புட்டை ரெடியூஸ் பண்ணிடக்கூடாது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் கொண்டு வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்னன்ட் எக்கனாமிக் க்ரோத் அண்டு ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ஹை இன்ஃப்ளேஷன். அப்போ எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், அப்புறம் வந்து என்ன இருக்கும், ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹை இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மூணுடைய காம்பினேஷன் தான் என்னதுன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்றது. இதையும் வந்து சின்னதாக கொடுத்துருவாங்க. அடுத்த டாபிக் போயிடலாம். 5.7 வந்து ட்ரேட் சைக்கிள் அப்படின்றது வந்து என்னன்றதை பார்த்துடலாம். தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் தி கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி ஹேவ் இட்ஸ் பீரியாடிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஒரு எக்கனாமி இருக்குன்னா திடீர்னு நல்லா போகும், திடீர்னு டவுன் ஆகும், திடீர்னு வந்து இது அந்த ட்ரேடே வந்து நடக்காமல் போகும். இது மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல பீரியாடிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. த ஸ்டடி ஆஃப் தீஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் கால்ட் அஸ் பிஸ்னஸ் சைக்கிள் ஆர் ட்ரேட் சைக்கிள் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன். அப்போ அது மாதிரியான அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன பேர்கள் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள் அல்லது இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்ற மாதிரி 3 பேர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு டாப்பிக்காக வந்து ட்ரேட் சைக்கிள் அப்படின்ற பேரவே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ட்ரேட் சைக்கிள்னால் என்ன அப்படின்றது வந்து 5.7.1 இந்த டாப்பிக்கில் பார்த்துடலாம். மீனிங் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். A trade cycle refers to oscillations in aggregate economic activity, particularly in employment
அவுட்புட், இன்கம் எக்ஸெட்ரா. அதாவது ட்ரேட் சைக்கிளில் என்னதுன்னா ஒரு ஆசிலேஷன் அப்படின்னு என்ன இது மாதிரி போகுது இல்லையா, இதை தான் வந்து நம்ம ஆசிலேஷன் அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லுவோம். அப்போ ஒரு ட்ரேட் சைக்கிள்ன்றது இது மாதிரியான மாற்றங்கள்னு வச்சுக்கலாம். ஆசிலேஷன் அப்படின்னா அப்போ ஆசிலேஷன் வந்து எதில் வந்து மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவல், அவுட்புட்டு, இன்கம் இதிலெல்லாம் வந்துட்டு மாற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் வந்து நம்ம ட்ரேட் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இட் இஸ் டியூ டு தி இன்ஹரண்ட் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். கண்ட்ராக்ஷன் அப்படின்னா சுருங்குறது, அப்புறம் வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா விரிகிறது. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து இந்த ட்ரேட் சைக்கிளில் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸில் இது மாதிரி சுருக்கமும் விரிதலும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ட்ரேட் சைக்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்ட்ராக்ஷன் அண்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் விச் எனர்ஜைஸ் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி நேஷன். அப்போ ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை என்னென்ன காரணிகள்லாம் தீர்மானிக்குதோ அதில் வந்து மாற்றங்கள் வருது. ஒன்று சுருங்குது அல்லது வந்து விரியுது. விரியுது என்ன அர்த்தம் அப்படின்னா, சுருங்குது மீன்ஸ் அதோடைய இது வந்து கம்மியாகிட்டே வருது. இப்போ ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது வந்து அது ஒரு இதே மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான் அது. அதே மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் இதுக்குள்ளே தான் வருது. இப்போ இது மாதிரி சுருங்குறது இது மாதிரி மாறி நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ட்ரேட் சைக்கிள் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆர் பீரியாடிக்கல், டிஃபரிங் இன் இன்டென்சிட்டி அண்டு சேஞ்சிங் இன் இட்ஸ் கவரேஜ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பீரியாடிக்கல் அப்படின்னா ஒரு கரெக்டான இதில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பீரியடிக்கல்னால் இது வந்து 1 இயர், இது வந்து 2 இயர் 3 இயர் 4 இயர் இப்படி இருக்குன்னா கரெக்டான பீரியடில் வந்து இது வந்து திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிஃபரிங் இன் இன்டென்சிட்டினா எந்த அளவில் வருது அப்படின்றதுல மாற்றம் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்டென்சிட்டினா எவ்வளோ ஒரு ரேஞ்ச் இருக்குது, எவ்வளோ வந்து எஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து 100 ரூபாயிலேருந்து 99 ரூபா ரெடியூஸ் ஆனாலும் அது பேர் ரெடியூசிங் தான். அதே இதில் வந்து 100 ரூபாயிலேருந்து 20 ரூபாயா ரெடியூஸ் ஆனாலும் அதுவும் ரெடியூசிங் தான். இப்போ இந்த 20 ரூபாயா ரெடியூஸ் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிறோம். அதே மாதிரி 100 ரூபாயிலேருந்து 99 ரூபாயா மாறினதில் வந்துட்டு இன்டென்சிட்டி கம்மியாக இருக்குது, அதான் இருந்தது. இப்போ டிஃபரிங் இன் இன்டென்சிட்டி அண்ட் சேஞ்சிங் இன் இட்ஸ் கவரேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ட்ரேட் சைக்கிளுக்கு வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ட்ரேட் சைக்கிள் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பீரியட்ஸ் ஆஃப் குட் ட்ரேட் கேரக்டரைஸ்டு பை ரைசிங் ப்ரைஸஸ் அண்ட் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட், பெர்சன்டேஜ் அல்டரிங் வித் பீரியட்ஸ் ஆஃப் பேட் ட்ரேட் கேரக்டரிஸ்டிக் பை ஃபாலிங் ப்ரைஸஸ் அண்டு ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா இந்த ட்ரேட் சைக்கிள் வந்து மொத்தமே 2 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து குட்டு, இன்னொன்று வந்துட்டு பேட். ஃபஸ்ட்டு வந்து குட் இருக்குல்ல, எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. குட் ட்ரேட் எப்படி கேரக்டரிஸ்டிக் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகுது, ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் வித் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து குட் ட்ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அல்லது ஒரு பேட் ட்ரேட் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபாலிங் ப்ரைஸஸ் அண்டு ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து நம்ம இந்த ஒன்வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குட் ட்ரேட் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ரைசிங் ப்ரைஸஸ் அண்டு லோ அன்எம்ப்ளாய்மெண்ட். அதே மாதிரி பேட் ட்ரேடை எப்படி நம்ம கேரக்டரைஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலிங் ப்ரைஸஸ் அண்டு ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது யார் சொன்னது அப்படின்னா JM Keynes சொல்லியிருக்காரு. இது ஒரு ஒன்வேர்டாக கூட வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு இது இருக்குது, தேரி இருக்குது, அது யார் சொன்னது அப்படின்ற மாதிரி கூட கேட்டுடலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு 5.7.2 ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிளில் வந்து மொத்தம் 4 ஃபேஸஸ் இருக்குது. என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இந்த 4 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிளில் ரெஃபர் டு ஃபஸ்ட் வந்து பூம், அப்புறம் வந்து ரெசஷன், டிப்ரெஷன், அப்புறம் வந்து ரெக்கவரி. இது மாதிரி 4 இது இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இமேஜை வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இமேஜை பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு இந்த தியரியை பார்க்கலாம். இப்போ ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள்னு கொடுத்துட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்களே, இந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்குறோம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன இருக்குது, டைம் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் லெவல் ஆஃப் ரியல் அவுட்புட் இருக்குது. ஓகே, இது என்ன இந்த இதில் வந்து என்ன பிளாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வச்சுக்கணும்னா ஒரு எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டேபிளாக இருக்குது, திடீர் என்ன ஆகுதுன்னா ரெசஷன் ஆகுது. ரெசஷன் அப்படின்னு என்னது, அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அதிகமாகிரும். அதே மாதிரி இப்போ ஜிடிபி வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதான் வந்து ரெசஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ரெசஷன் வந்து கீழே இறங்குதுயா, கீழே இறங்கிட்டே போகுது. திடீர் என்ன ஆகுதுன்னா அப்போ ரெசஷனுடைய ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா டிப்ரெஷன். ரெசஷன் ஆகிட்டே போகுதுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பார்த்தோம்னா டிப்ரெஷன் ஆயிரும். டிப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு பூம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்கனாமி வந்து ரெக்கவரி பண்ணும். அதை தான் வந்து இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருவாங்க, ரெக்கவரி ஃபேஸ் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல க்ரோத்துன்னு இருக்குது. இப்போ எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது இந்த இடத்துல. இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது என்னது அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, ஒரு நன்மை நடக்கிறது, நல்லது, அதான் வந்து ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயம். அதான் வந்து இந்த இடத்துல ப்ராஸ்பெரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அதோடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் பார்த்தோம்னா பூம். எக்கனாமி வந்து பூம் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு லெவலில் இருக்குது, ரொம்ப ஹையஸ்ட் இதில் இருக்குது அப்படின்றதா பூம். திரும்ப பார்த்தோம்னா ரெசஷன் லெவலுக்கு போகுது, திரும்ப ரெசஷன் ஆகி திரும்ப ரெக்கவரி ஆகுது, திரும்ப பூம், இது மாதிரி வருது. இங்கே வந்து ரெசஷனுடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் என்ன பார்த்தோம், டிப்ரெஷன். இது மாதிரி இந்த சைக்கிள் வந்து திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து அதனால தான் நம்ம வந்து இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரேட் சைக்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இது இமேஜில் பார்த்த ஒரு வேர்டுக்கும் மீனிங் கீழே கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பூம் ஆர்
prosperity rate, prosperity phase. The full employment and the movement of the economy beyond full employment is characterized as boom period. ஓகே, இப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறமும் எக்கனாமி மூவ் ஆகிட்டே போகுது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அடுத்து அதுக்கும் மேலே வந்துட்டு எக்கனாமி வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த கண்டிஷன் தான் நம்ம வந்து பூம் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த பூம் அப்படின்றது. அடுத்து வந்து டியூரிங் திஸ் பீரியட் தேர் இஸ் ஹெக்டிக் ஆக்டிவிட்டி இன் எக்கனாமி. ஹெக்டிக் ஆக்டிவிட்டினா ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டிஸ், எல்லாமே வந்து நல்ல லாபகரமாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து நிறைய சம்பளம் கிடைக்கும், எல்லாருக்கும் நல்ல லாபம், இது மாதிரி நல்ல விஷயங்களாகவே நடந்துக்கிட்டே இருக்கும் எக்கனாமி. அதான் வந்து ஹெக்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். மணி வேஜஸ் ரைஸ். அப்போ இந்த இடத்துல அடுத்து கொடுத்துருக்காங்க, கூலி வந்துட்டு அதிகமாகுது. அப்புறம் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லாபங்கள் வந்து அதிகமாகுது. அப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கோஸ் அப். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து வட்டி விகிதமும் அதிகமாகும். த டிமாண்ட் ஃபார் பேங்க் கிரெடிட் இன்க்ரீசஸ் அண்ட் தேர் இஸ் ஆல்ரவுண்ட் ஆப்டிமிசம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிமாண்ட் ஃபார் பேங்க் கிரெடிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதாவது பேங்க்கில் வந்து கடன் வாங்குறாங்களே அதுக்கான டிமாண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஒரு நல்ல விஷயமா எல்லா பக்கமும் ஆல்ரவுண்டும் கொடுத்துருக்காங்களே, எல்லா பக்கமும் வந்து ஒரு நல்ல விஷயமா இந்த பூம் வந்து இருக்கும். பூம் அப்படின்ற அந்த டைமிங்கில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு எக்கனாமி முழுக்கவே. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரெசஷன். இது வந்து ஒரு கெட்ட விஷயம். த டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் பூம் கண்டிஷன் இஸ் கால்டு ரெசஷன். அப்போ அந்த பூம்லேருந்து டேர்னிங் பாயிண்ட் வந்து ரெசஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பூம் அப்படின்றதுக்கு அதுலேருந்து இறங்கிட்டு வரும், எக்கனாமி வந்து டவுன் ஆகிட்டு வரும், அதை தான் வந்து நம்ம ரெசஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். திஸ் ஹேப்பன்ஸ் அட் ஏ ஹை ரேட் தென் வாட் வாஸ் இயர்லியர். Generally, the failure of the company or bank bursts the boom and brings a phase of recession. அப்போ இந்த ரெசஷன் வந்து எதனால் நடக்குது அப்படின்னா, ஃபெயிலியர் ஏதாவது ஒரு கம்பெனியோ அல்லது பேங்க்கோ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா பூம் அப்படின்ற கண்டிஷனை வந்துட்டு பர்ஸ்ட் பண்ணி வெடிக்க வச்சிருது. பூம் இல்லாமல் ரெசஷன் நோக்கி அது வந்து நகர்த்துது. ஏதோ ஒரு கம்பெனியோ கவர்மெண்ட்டோ ஏதோ ஒன்று வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எக்கனாமிக்கல் ரீதியாக. அடுத்து வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும். ப்ரொடக்ஷன் கம்ஸ் டவுன். ப்ரொடக்ஷனும் வந்து குறைஞ்சி போயிடுது. இன்கம் வந்து ப்ராஃபிட்ஸ் டிக்ளைன், எல்லாமே வந்து டிக்ளைன் ஆகிட்டே வருது. தேர் இஸ் பேனிக் இன் தி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் ஸோ சைன்ஸ் ஆஃப் டல்னஸ். எல்லாத்துலேயும் வந்து டல்னஸ் கிடைக்கும். எதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் யாருமே வந்து பணத்தை போட விரும்ப மாட்டாங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடக்காது, எல்லாமே வந்துட்டு ரொம்ப கீழ் நோக்கி போகும். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் ரைசஸ் அண்ட் மணி மார்க்கெட் பிகம்ஸ் டைட். லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள் ரைசஸ் அப்படின்னா மக்கள் வந்து பணமாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுவாங்க. ஏன்னா பேங்க்கில் போட்டு வச்சா நல்ல வட்டி கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ வந்து எல்லாருமே வந்து கையில் பணமாக வச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரொம்ப டைட் ஆகிடுது, மணி மார்க்கெட் ரொம்ப டைட் ஆகுதுன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸுமே நடக்கலை இல்லையா, அதனால் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா தேர்டு வந்து டிப்ரெஷன். அந்த ரெசஷனுடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான் டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். டியூரிங் டிப்ரெஷன் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி லோ. ரொம்ப லோவாயிரும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோடைய இது வந்து ரொம்ப லோவாயிரும், ரொம்ப கீழே வந்துடுது. ஃபர்ம்ஸ் இன்கர் லாஸஸ் அண்டு க்ளோசர் ஆஃப் பிஸ்னஸஸ் பிகம் ஏ காமன் ஃபீச்சர் அண்ட் த அல்டிமேட் ரிசல்ட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்போ வந்து ஒரு கம்பெனியாக வந்து மூட ஆரம்பிச்சிருவாங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா என்ன எதுக்காக நடத்துகிறாங்க, லாபமே இல்லைன்னா எல்லாமே வந்து மூட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன ஆட்டோமேட்டிக்காக அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸஸ் ப்ராஃபிட்டு அண்ட் வேஜஸ் ஆர் லோ. வட்டி விகிதம், லாபங்கள், இது எல்லாமே சம்பளம் கூலி எல்லாமே வந்து குறைஞ்சி போயிடும். த அக்ரிகல்ச்சரல் கிளாஸ் அண்டு வேஜ் ஏர்னர்ஸ் ஆர் வுட் பி ஒஸ்ட் ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்கு ரொம்ப இதில் வந்து கஷ்டமான விஷயம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல் கிளாஸ், இந்த விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கும், அப்புறம் வந்துட்டு தினக்கூலிகள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அடி இது. ஓகே, பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வில் பி ரிலக்டன்ட் டு அட்வான்ஸ் லோன்ஸ் டு பிஸ்னஸ் மேன். இப்போ வந்துட்டு இந்த பேங்க் வந்துட்டு லோன் தர்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க, தயங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிலக்டன்ட் அப்படின்னா தயக்கம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பேங்க் வந்துட்டு பிஸ்னஸ் மேனுக்கு லோன் தர்றதுக்கு தயங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா திரும்ப வராதோ, இல்லை நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது, எப்படி நம்ம திரும்ப கடன் அடைப்பாங்கன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு டிப்ரெஷன் இஸ் தி ஒஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் சைக்கிள். அதாவது டிப்ரெஷன் தான் அந்த ட்ரேட் சைக்கிளே வந்து ரொம்ப ஒரு மோசமான, இந்த இடத்துல இருக்குது டிப்ரெஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு மோசமான நிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் கால்டு அஸ் ட்ரஃப். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எது, இந்த டிப்ரெஷன்லேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எதுன்னு பார்த்தோம்னா ட்ரஃப். பிகாஸ் இட் இஸ் ஏ டீப் பாயிண்ட் இன் பிஸ்னஸ் சைக்கிள். பொதுவாகவே ட்ரஃப் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஆழமான பகுதி அப்படின்றத நம்ம சொல்கிறோம். பிகாஸ் இட் இஸ் ஏ டீப் பாயிண்ட் இன் பிஸ்னஸ் சைக்கிள்னு சொல்கிறோம். அடுத்து வந்து எனி பர்சன் ஃபெல் டவுன் இன் டீப்ஸ் குட் நாட் கம் அவுட் ஃப்ரம் தட் வித்தவுட் அதர்ஸ் ஹெல்ப். அதாவது இப்போது ரொம்ப ஆழமான பள்ளத்தில் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் மேலே வர முடியாது. அதே மாதிரி ஒரு எக்கனாமி வந்துட்டு இந்த
ட்ரஃப் இருக்கு இல்லையா, ட்ரஃப்னு கொடுத்துருங்களே, அந்த ட்ரஃப் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னலாக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாமல் அதால் மீடி ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதான் இந்த இடத்துல கொடுத்துருங்க. சிமிலர்லி அண்ட் எக்கனாமி ஃபில் டவுன் இன் ட்ரஃப் குட் நாட் கம் அவுட் ஃப்ரம் திஸ் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கெய்ன்ஸ் advocated that autonomous investment of the government alone can help the economy to come out from the depression. அப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து மேலே வர்றதுக்கு, ஒரு கண்ட்ரி மேலே வர்றதுக்கு கவர்மெண்ட்டோடைய அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கெய்ன்ஸ் வந்து சொல்கிறாரு. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்றதை ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு 4th பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ரெக்கவரி. அப்போ இந்த ரெசஷனுக்கு போயாச்சு, ரெசஷனில் வந்து டிப்ரெஷன் ஆயிடுச்சு, திரும்ப வந்து மேலே போகணும், ரெக்கவர் ஆகணும். அதுக்கு என்ன கொடுத்துட்டு பார்க்கலாம். ஆஃப்டர் ஏ பீரியட் ஆஃப் டிப்ரெஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கவரி செட்ஸின், அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகும். திஸ் இஸ் தி டேர்னிங் பாயிண்ட் ஃப்ரம் டிப்ரெஷன் டு ரிவைவல் டுவர்ட்ஸ் அப்ஸ்விங் அப்படின்ற மாதிரி. அப்ஸ்விங் அப்படின்னா மேல் நோக்கி போகிறது. அப்போ டிப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு வர்ற டேர்னிங் பாயிண்ட் தான் இந்த ரெக்கவரி அப்படின்றது. இட் பிகின்ஸ் வித் தி ரிவைவல் ஆஃப் டிமாண்ட் ஃபார் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ். அப்போ இது எதனால் எப்போ நடக்கும் அப்படின்னா, கேபிட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் டிமாண்ட் இருந்தால் இது வந்து திரும்ப ரிவைவல் ஆகும். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பூஸ்ட் தி ஆக்டிவிட்டி. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி பார்த்தாச்சு, திரும்ப ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு டிமாண்ட் ஸ்லோலி பிக்ஸ் அப் அண்ட் இன் டியூ கோர்ஸ் த ஆக்டிவிட்டி இஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் தி அப்ஸ்விங் வித் மோர் ப்ரொடக்ஷன், ப்ராஃபிட், இன்கம் அண்ட் வேஜஸ். அப்போ அதை ரெக்கவரி ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக ப்ரொடக்ஷன் நடக்கும், ப்ராஃபிட், இன்கம், வேஜஸ் எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்கவரி மே பி இனிஷியேட்டட் பை தி இன்னோவேஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பை கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ புதுசாக ஏதோ ஒரு இன்னோவேஷன் நடக்கிறப்பையோ அல்லது இதில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதுனாலையோ அல்லது கவர்மெண்ட்டுடைய அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கிறதுனாலையோ, இது மாதிரி எந்த விஷயங்கள்னாலையுமே வந்துட்டு இந்த ரெக்கவரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தது தான் நம்ம. கவர்மெண்ட்டுடைய அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தலையீடு இருந்தால் மட்டும்தான் டிப்ரெஷன்லேருந்து ரெக்கவரி நோக்கி ஒரு எக்கனாமி போக முடியும். இதோட அந்த சாப்டர் முடியுது. லாஸ்ட்டில் வந்து சம்மரி மட்டும் பார்த்துலாம். கரன்சி இஸ் கிரியேட்டட் பை ஆர்பிஐ அண்ட் யூனியன் கவர்மெண்ட். கரன்சியை வந்து யார் கிரியேட் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ. இது வந்து ரூபா நோட்டுகள், யூனியன் கவர்மெண்ட் வந்து காயின். பேங்க் டெபாசிட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். இப்போ கமர்ஷியல் பேங்க்கும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் என்ன பண்ணுறாங்க, பேங்க் டெபாசிட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. கமர்ஷியல் பேங்க் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, கனரா, தமிழ்நாடு மெர்கன்டைல் எல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க்கு. கோஆப்ரேட்டிவ் பேங்க்குன்றது கூட்டுறவு வங்கி. இந்த மதுரை மத்திய அது மாதிரி ஒரு பேங்க், ஒரு சின்ன பேங்காக இருக்குது, எல்லா ஊர்லேயே இருக்கும். அது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். த டிமாண்ட் ஃபார் மணி இஸ் டிட்டர்மைன்டு பை தி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் சச்சஸ் இன்கம், ப்ரைஸ் லெவல், இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸெட்ரா. இப்போ பணத்துக்கான தேவை, டிமாண்ட் வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னா, அதை எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, ஒன்று வந்து சம்பளம், ப்ரைஸ் லெவல், இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதம் எக்ஸெட்ரா, இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதோட வந்துட்டு 5th சாப்டர் வந்து முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.